ட்ரம்ப் வந்து மாஸ்டர் நெகோசியேட்டர், ட்ரம்ப் வந்தாருன்னா அவர் எதிர்த்து எந்த நாடுமே நிற்க முடியாது, ட்ரம்ப் தான் உலகத்தையே வந்து அமெரிக்காவை கிரேட் ஆக்க போறாரு, வேர்ல்டுல இருக்கிற எல்லா கண்ட்ரியும் புள்ளி பண்ணுவாரு. ட்ரம்ப் வந்து ஒரு ஃபன்னான ஆள், பார்க்கறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் அவர் பேசுகிற விதம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்ப்போம். நான் சொன்ன நிறைய வார்த்தை என்னால் இங்கே சொல்லக்கூட முடியல. நிறைய நாடுகள் வந்து அவர் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்குது, அது ரொம்ப தப்பாக சொன்னார். இங்கிலீஷில் மட்டும் சொல்கிறேன், கிசிங் மை ஆஸ் அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு அவங்க நாட்டை எங்களை பகச்சிக்காதுன்னு சொல்லி கெஞ்சுறாங்க அப்படின்லாம் சொல்லி பேசினார். விச் இஸ் நாட் கூல், ரைட்? இப்படிலாம் கெஞ்சுறாங்கன்னு சொல்றது என்ன, கெஞ்சுறாங்கன்னு சொன்னார். அதெல்லாம் இந்த மாதிரி கூலாக கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேசியிருக்க வார்த்தையை விட்டுருக்காரு. இப்போ பிரசிடென்ட், ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து பைத்தியம்ட்டாரு, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, என்னாச்சுனே தெரியல அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காரு. அதை மட்டும் பேசாம உக்ரைனோட பெர்ஸ்பெக்டிவ் பார்ப்போமா, உக்ரைனோட நாடா இப்போ அவங்க என்ன ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்னு யோசிப்போமே. அமெரிக்கா தான் ஃப்ரெண்டு, அமெரிக்காவை நம்பினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நேட்டோல ஜாயின் பண்ணணும்னு போனாங்க. பைடன் இருக்க வரைக்கும் நேட்டோ அமெரிக்கா நல்லா ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்காவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றது கிடையாது உக்ரைனை. அதை தான் வந்து அவர் ஆப்போசிட்லேயே உட்காந்து ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து ஆச்சு, உக்ரைன் பிரசிடென்ட்டுக்கும் ஜேடி வான்ஸுக்கும் அண்ட் ட்ரம்ப்புக்கும். அது ஒரு ரொம்ப ஃபேமஸான வீடியோ, நீங்க அதை போய் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கான்டெக்ஸ்ட் கிடைக்கும். மதன் கௌரி, ஜேடி வான்ஸ், ட்ரம்ப், ஜெலன்ஸ்கின்னு போட்டு பாருங்க. கமிங் பேக் டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் இருக்க மாட்டேன். ஏன்னா ட்ரம்ப் பெருசாக சப்போர்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு பிக் பிரதரா நான் அண்ணனா உனக்கு இருக்க விரும்பலடா, எனக்கே பெரிய பிரச்சனை இருக்கிற, நான் என்ன உனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு மோட்ல இருக்காரு. ஸோ உக்ரைன் வந்து 3.5 வருஷமா மோர் தென் 3.5 வருஷமா ஒரு போர்ல இருந்துட்டு இருக்காங்க. அந்த போர் முடிகிற மாதிரியும் தெரியல. பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹெல்ப் பண்ண வருவான், அவன் கூட சேர்றதுக்கு தான் இந்த போறேன், அவன் வந்து எனக்கு என்ன இருக்குது இதுல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இவன் விட மாட்டேங்கிறான், உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கான். உக்ரைன் இஸ் இன் பேட் ஷேப், அதுல டவுட்டே கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் ஓவராலா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா வந்து இது நெகட்டிவா நான் சொல்றேன், பாசிட்டிவா சொல்லல. இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது, ஓகேவா? ஒரு நாடு இன்னொரு நாடுக்குள்ள 3 வருஷமா போர் நடந்துட்டு இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ள போய்கிட்டே இருக்காங்க. நேற்றுக்கு 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ் வந்து தாக்கி இருக்குது, குழந்தைங்க எல்லாம் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு பெரிய தாக்குதல், ஓகேவா? மிகப்பெரிய தாக்குதல் இது நடந்திருக்குது. நம்ம ஊர்ல இது ஒரு நியூஸா கூட யாரும் பேச மாட்டோம்.